ஹலோ மை ஃபேமிலிஸ், இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சன்னா மசாலா பண்ணலாம் வாங்க. நான் நைட்டு சன்னா ஊற வச்சுருந்தேன். இப்போ குக்கரில் ஆட் பண்ணி ஒரு 5 விசில் எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் சாஃப்டாக வரும். இப்போது நம்ம இதுக்கு ஸ்பைசஸ் என்னென்ன எடுத்துக்கிட்டேன்னா, ஒரு பட்டை, ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், 4 மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் கசகசா, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் மல்லி, 4 லவங்கம் எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு பேனில் ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 வெங்காயம், முழு வெங்காயம், அப்புறம் முந்திரி ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. இப்போ 3 தக்காளி சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இது நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பே லீஃப் அதை 2ஆக பிச்சு போட்டுக்கிட்டேன். அப்புறம் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் வாசனைக்கு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே சட்டாவில் போட்டுக்கிறதால உப்பு கொஞ்சமாக போட்டு 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் சாம்பார் பவுடர் போட்டு நல்லா பச்சை வாசனை வரைக்கும் வதக்கிட்டு இப்போ நம்ம சன்னாவை ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் பால் திக்காக எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி வைங்க. லாஸ்ட்டாக நம்ம கசூரி மேத்தி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான்.